உங்களுடைய இனிய நண்பரான கார்த்திக்கை எப்போ பார்த்தீங்க? கார் எடுத்து நிலகொள்ளாத ஸ்பீடில் போகிறேன் நானுங்க அல்வார்பேட்டுக்கு சுந்தர மாஸ்டர் வீட்டுக்கு. மாஸ்டர் என்னண்ணா ராஜா சார் கதை கேட்டவர் சொல்கிறார், இந்த மாதிரி சொல்கிறார். நான் வந்து ஒரு எம்டி செக் போட்டு அக்கௌண்ட் கிராஸ் பண்ணி ஒரு கவரை போட்டு அனுப்பிச்சி விட்டேன், வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். லேண்ட்லைன் ஃபோன் தான் அடித்தார் ஃபோனு, இல்லை எம்டி செக் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா. இந்த கதையை ஹேண்டில் பண்ண சினிமாவில் ஒரே ஒருத்தவங்க முடியும், பாரதிராஜாவில் தான் முடியும். அப்போ பாரதிராஜாவுக்கு அவருக்கு சண்டை படம் பண்ணுறது சரி. பிரபுதாபா ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறார், கதையே எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரியே எல்லா குழப்பம் நடந்து போய் நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் தயாரித்த படத்தில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த படம் அப்படின்னு எந்தெந்த படங்களை சொல்லலாம்? சின்ன மாப்பிள்ளை, சரோஜா, அகவான், ஜெமினி கணேசன், சுரேராஜன், அரவிந்தன். ஓடிய படம் ஓடாத படத்தை தாண்டி செஞ்சோம் அந்த வேலையை அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு சில படங்கள் வந்து நம்ம நிறையா புது இயக்குநர்கள் போட்டதுனால வந்த குழப்பங்கள். நான் ஆக்சுவலாக நிறைய நியூ டேரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தது கூட என்னுடைய அது நல்ல விஷயமா நினச்சா அது வந்து தவறாகவும் போய் முடிஞ்சுது. சொல்லப்போனால் ராசையா ஆகட்டும், சரியான விஷயம் நடந்தது ராசையாவில். செல்வராஜ் சார் வந்து கதை சொல்லியிருக்காரு சுந்தர மாஸ்டருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்போ தான் இந்து ரிலீஸ் ஆகிருக்கு, பிரபுதேவாவுக்கு. காதலன் கூட ரிலீஸ் ஆகலை. சுந்தர மாஸ்டருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சின்ன மாப்பிள்ளை வந்து அந்த வெண்ணிலவு கொதிக்க நம்ம சாங் பண்ணி கொடுத்த போது அந்த சாங் கட் பண்ணி போட்டு பார்த்துட்டு, அப்போல்லாம் உடனே பார்க்க முடியல, போட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், சிவா இந்த படத்துக்கு எனக்கு நீ வந்து 10,000 ரூபா சம்பளம் கொடுப்பியா அப்படின்னார். அப்போல்லாம் வந்து டான்ஸ் மாஸ்டர் சம்பளம் 5,000 கொடுத்தா அதிகம். 10,000 கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். அனுப்புகிற மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன அந்த சாங் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த வெண்ணிலுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பார் அந்த சாங்கில். நான் வந்து ஒரு எம்டி செக் போட்டு அக்கௌண்ட் கிராஸ் பண்ணி அவர் கவரை போட்டு அனுப்பிச்சி விட்டேன், வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். லேண்ட்லைன் ஃபோன் தான் அடித்தார் ஃபோனு, இல்லை எம்டி செக் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நீ 10,000 கொடுப்பேன்னு கேட்டீங்க மாஸ்டர், எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க, நான் உங்களுக்கு தரேன். அவ்வளோ நல்லாயிருக்கு சாங், எனக்கு பிடிச்சிருக்குன்னா. அப்போலாம் நிறைய நாள் சாங் எடுக்கணும், 2 நாள் தான் எடுத்து கொடுத்தேன், 2.5 நாள் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் 20,000 போட்டுக்கணும், போட்டுங்க 20,000 போட்டுக்கிட்டேன். அதுலேருந்து அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு மெல்ட் ஆகிட்டார். எனக்கு 20,000 சம்பளம், நான் 10,000 வாங்கினேன், 20,000 கொடுத்துட்டேன் நான். சார் இது யூ டிசர்வ் இட். எனக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல். அப்போலாம் அந்த மணிசார் படங்கள் எல்லாம் வேறு மாதிரி கொரியோகிராஃபி பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஒரு பயங்கர லவ் சுந்தர மாஸ்டர்னா. அதனால் என்னென்னா அந்த கதை கேட்டு முடிச்சோன்னு நேரம் என்கிட்ட தான் வந்தார். சிவா, இந்து ஓடி இருக்கு பிரபுக்கு அடுத்து காதலன் வருது, பெருசாக வருவோம், யாரோ டேட் கேட்குறாங்க, நான் உனக்கு தான் கொடுப்பேன். ஆனால் கதை இதுதான், டைரக்டர் இவன் தான், கேமராமேன் இவன் தான், ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். கதை என்னார், செல்வராஜ் சார் ஆஃபீஸ்க்கு வந்தார், கதை சொன்னார். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, அப்படியே ஜோல்ட்டை பண்ணுற மாதிரி சொன்னார். செல்வராஜ் சார் எப்படி கதை சொல்வார் தெரியும், அருமையாக இருந்தது. அப்புறம் செல்வராஜ் சார் தம்பி கண்ணன் தான் டைரக்டர் அப்படின்னா. சரி அவள் தானே, அந்த ஃபேமிலி தானே அது அப்படி. அப்புறம் கேமராமேன் ராஜா, சரி மாஸ்டர் எல்லாம் பேசிவிட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி அவருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் ரொம்ப ஸ்பீடாக வேலைய ஆரம்பிச்சு. ராஜா சார்ட்ட போய் சொன்னேன், இது மாதிரி அவர் பண்ண மாட்டேன் சார். யார்? செல்வராஜ். சரி அவன் செல்வராஜ் வர சொல்ல, நான் கேட்டுக்கிறேன். செல்வராஜ் சார் போய் கதை சொல்லிட்டார். கதை சொல்லி முடிச்சுட்டு செல்வராஜ் சார் கிளம்பி போட்டு என்னை வர சொன்னார். போனேன். யோ என்ன கதை பண்ணுங்க, பிரமாதமான கதை பண்ணியிருக்கேன். யார் டேரக்டர் சொன்னி? தம்பி கண்ணன். இதெல்லாம் அவனுங்களாம் ஹேண்டில் பண்ண முடியாதையா? இந்த கதையை ஹேண்டில் பண்ண சினிமாவில் ஒரே ஒருத்தவங்க முடியும், பாரதிராஜாவில் தான் முடியும். அப்போ பாரதிராஜாவுக்கு அவருக்கு சண்டை படம் பண்ணுறதில்ல, சரி பிரிச்சுட்டாங்க, வேறு மேரேஜ் பண்ணுறாரு, இவர் பண்ண மாட்டேன்ட்டு. நான் பாரதி கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்காக இந்த கதைக்காக அவன் நான் படம் பண்ணுறேன், நீ அவனை கூட்டம் பண்ணிடலாம், பிரமாதமாக இருக்குது, நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அவட்ட எமோஷனலாக பேசுகிறார். எனக்கு வந்து அப்படியே காற்றுல பறக்கிறேன். ஏன்னா பாரதிராஜா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு வந்தவன் சென்னைக்கு, பாரதிராஜா டைரக்ஷனில் எனக்கு படம் வாய்ப்பு கிடைக்க போகுது. கரெக்ட். ஹேப்பனிங் வந்துட்டு இருக்கிற ஹீரோ, செல்வராஜ் கதை, இளையராஜா மியூசிக், இதுதானே இந்த ட்ரீமே. அன்னைக்கு செல்வராஜ் கதை எழுதுறாரு, பாரதிராஜா டைரக்ட் பண்ணி இளையராஜா மியூசிக் பண்ணாலே என் ஜென்ம சாவலையும் அடைஞ்சு போச்சு. அல்டிமேட். கார் எடுத்து நிலகொள்ளாத ஸ்பீடில் போகிறேன் நானுங்க அல்வார்பேட்டுக்கு சுந்தர மாஸ்டர் வீட்டுக்கு.
மாஸ்டர் கட்டி பிடிச்சி என்னன்னாரு, ராஜா சார் கதை கேட்டார் சொல்கிறார், இந்த மாதிரி சொல்லிட்டார். கண்ணன் தான் டைரக்டர், அதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன். விஜய் கூட அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? நான் வார்த்தை கொடுத்துட்டேன் கண்ணனுக்கு, அதை மாற்ற முடியாது மாஸ்டர். பாரதிராஜா டைரக்ஷன் மாஸ்டர், பிரபுக்கு பெருசாக இருக்கும் மாஸ்டர். நீ அப்போ நான் வேறு ப்ரொடியூசர் பண்ணிக்கிறேன், நீ பாரதிராஜா வச்சு வேறு கதை பண்ணிக்கோ, நான் வேறு ப்ரொடியூசர் பண்ணிக்கிறேன். அவர் கேட்குறாரு, இவர் கேட்குறான்னு 3 பேர் சொன்னார். மாஸ்டர் யோசிச்சு பாருங்க மாஸ்டர், இளையராஜாவே இப்படி சொல்லுவாரா? பாரதிராஜா கிடைக்கும், இந்த காம்பினேஷன் 3 பேர் கிடைப்பாங்களா, அது பிரபுதேவா கிடைக்குது, எனக்கு கிடைக்குது, நல்லாயிருக்கும் மாஸ்டர். என்னமோ குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு நான் வார்த்தை கொடுத்துட்டேன், கண்ணனுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன். அப்படியே ரொம்ப நான் சினிமாவில் ரொம்ப நொடிஞ்சு உடஞ்சு போன தருணம் அது. அப்படியே போயிட்டு ராஜா சார்ட்ட போனேன், இந்த மாதிரி சொல்கிறாரு சார். அப்புறம் இஷ்டம், எனக்கு என்ன பாட்டு கொடுத்துட்டு போகிறேன், இதெல்லாம் அவனை எடுக்க மாட்டான், இந்த கதையை எடுக்கிறேன் அவனுக்கு தெரியாது, இது கொண்டுவே முடியாது, ஃப்ரேமில் ஸ்க்ரீனில் காட்ட மாட்டேங்க இந்த படத்து கதையை நீங்கள். அவர் சாங்ஸ் கொடுத்தாரு, மஸ்தானா காதல் வான்லே பாம்பேயில் போய் ரெக்கார்ட் போட, அதுக்கு தான் அந்த பாம்பேலாம் போனது அவர் பதற்கு போடும். அது பண்ணணும், நல்லா பண்ண கேட்டேன், நான் நல்லா பண்ணுறானாலாம் கேட்பார், நல்லா பண்ணல. அது ஆரம்பத்துலேருந்தே ஹீரோ டைரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வரல. அவனும் முதல் படம் இவ்வளோ பெரிய ஒரு கனமான ஒரு கதையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல பையன், அவன் எல்லா விஷயம் தொழில் தெரியும் அவனுக்கு. பட் இவ்வளோ கனமான ஒரு கதையை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு அது ஒரு ஸ்பெஷல் நாலேஜ். அது அவனை சொல்லியும் தப்பு இல்லை. அது எடுக்கும்போது அந்த தன்மை வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் பெரிய ராதிகா, விஜயகுமார் எல்லாம் ஸ்டார் காஸ்ட்டை போட்டு ஃபில்லப் பண்ணி ரோஜா எல்லாமே ஹேப்பனிங். அன்றைக்கி இந்த 4 பேர் ஹைலைட்ஸ், பிரபுதேவா, ரோஜா, ராதிகா, விஜயகுமார்னா வடிவேலு. இதை விட என்ன காம்பினேஷன், ஹைலைட் காமெடி அந்த படத்தில். ஆமாம், எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் சார். எடுக்க வர மாட்டேங்க அந்த சீன், ஆர்டர் உள்ள நுழையில, கதையில் குழப்பம் வருது, இப்படியா அப்படியான்னு. பிரபுதேவா ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறார், கதையே எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரியே எல்லா குழப்பம் நடந்து போய் ரீரெக்கார்டிங் படம் பார்த்து டபுள் பாசிட்டிவ் பார்த்தார், வெளியே வந்தார், அப்படியே முறைச்சார். சொன்னவனுக்கெல்லாம் அறிவியல் இல்லை சார், எவ்வளோ தூரம் சொன்னேன், இந்த கதையை அவனை எடுக்க மாட்டான், நீ சொன்ன கதையாக அதை எடுத்து, இதை நிறைய குழப்பம் சார் அவனுக்கு தெரியும், அதான் நான் முதல்ல சொன்னேன், நல்லா திட்டு வாங்கினேன். அப்புறம் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துட்டாரு படம். ஓகே, அது ரொம்ப மோசமாக போகாமல் ஏதோ தப்பிச்சு தடுமாறி ஒரு மாதிரி அந்த அன்றைக்கி பிரபுதேவா இந்த நேம் அண்ட் ரோஜா இந்த காம்பினேஷனுக்கு இந்த பாட்டு கேட்டு இதெல்லாம் போட்டு கேட்டு தான் கொஞ்சம் உப்பேறி வந்துட்டு. ஆனால் கூட அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்திருந்தா நான் சொல்கிறேன், என்னோட சினிமா கேரியர், வாழ்க்கை, என்னோட விஷயம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஹலோ சிவா சார், என்னோட பேரு ராம்மூர்லி, நான் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன். எனக்கு உங்களோட ஃபிலிம்ஸ்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம்ஸ், சின்ன மாப்பிள்ளைல இருந்து நிறைய ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு இது பத்தி செக்மெண்ட் பத்தி யாரும் உங்ககிட்ட ஜாஸ்தி கேட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். அரவிந்தன்ல அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ், அந்த மாதிரி ஒரு 20 minutes பார்த்திபன், திலக்கன் எல்லாரும் அட்டகாசமான மணி மேசக்கர் அதை பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த போர்ஷன். அதோட மேக்கிங் பத்தி சார் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? கண்டிப்பாக, நல்ல விஷயம். அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டது யாருமே இது வரைக்கும் கேட்ட எந்த பேட்டிலையுமே கேட்காத ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. அந்த படத்தோட கதையோட கருவே அதுதான் அதுதான் வந்து அது ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதை வச்சு தான் மீதி எல்லா கதையுமே அதிலிருந்து பின்னப்பட்டது. அது வந்து அவ்வளோ பிரமாதமான கேஸ்டிங் அதில் இருந்துச்சு. ஏன்னா வந்து திலகன் அன்றைக்கி தேதியில் வந்து ஒரு மோஸ்ட் ஹேப்பனிங் ஆக்டர் வந்து திலகன். அன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ மெட்டீரியல் பார்த்திபன். எனக்காக தான் வந்து அந்த ரோல் அவர் பண்ணார். நான் அன்றைக்கி வந்து வரிசையாக ஹீரோக்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரோல் வந்து ஒரு புரட்சிக்காரனாக ஒரு ரோல் பண்ணார். அது வந்து ரொம்ப பேசப்பட்டது. அந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம் அதுதான். இன்றைக்கி வந்து பார்த்திபன் லைஃப்பில் பண்ண ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன்னா அந்த போர்ஷன் தான். அதில் ஆக்சுவலாக வந்து சில காரணங்களால் பார்த்திபன் நடித்த சில சீன்களை வந்து தவிர்க்கப்பட்டது. அது வந்து பிற்பாடு வந்து நீங்கள் டிவியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சீன்லாம் தியேட்டரில் இல்லை, டிவியில் இருக்குது. அது ரொம்ப எனக்கு மனநிறைவை தந்த படத்தில் அதுவும் ஒரு படம். அது அந்த டைரக்டர் நாகராஜோட பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு ஒண்டர்ஃபுல் டைரக்டர் சினிமா மிஸ் பண்ணிச்சுன்னா அந்த படத்தில் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லிருந்தீங்க, ஊருக்கு தெரியாத செல்வமணி அவர் நான் இன்னும் நிறைய பெருசா வந்திருக்கணும் அப்படின்ட்டு. வண்டர்ஃபுல் ஃபிலிம் சார். தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் தட் ஃபிலிம். தேங்க்யூ. வணக்கம் சித்ரா சார். வணக்கம். அவினாசில இருந்து ரகு பேசுறேங்க சார். நானும் பார்ட்டியை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், பட் நீங்க கூடிய விரைவுல கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அந்த எஸ்பிபி சாரும் சித்ராமாவும் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி அந்த பாட்டை ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி போட்டீங்கன்னா ஜென்சி கிட்ஸுக்கு ஈஸியா போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு இதா இருக்குன்னு ஒரு சஜஷன் சொல்றேன். அந்த பாட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம், வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த வீடியோ தான் படத்திலேயே இருக்கிற முக்கியமான ஒரு சஸ்பென்ஸ் மேட்டர். அரவான் பத்தி அதே மாதிரி பேசியிருந்தீங்க. ஆக்சுவலா வசந்த பாலன் சார் சாய் வித் சித்ரால அதை சொல்லும் போது
சிவா சார் வந்து அதுல ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்ல, ஒரு ஏடி மாதிரி இறங்கி வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படைப்பின் மீது நீங்க எவ்வளவு ஒரு காதல் கொண்டிருந்தா அந்த அளவுக்கு நீங்க இறங்கி வேலை பார்த்திருப்பீங்கன்னு தெரியும். பெரிய வெற்றியா ஆகலைன்னா கூட இன்னைக்கும் அதை பத்தி எல்லாரும் பேசுற அளவுக்கு ஒரு படைப்பா பல பேர் மனசுல நிக்கிறது மகிழ்ச்சி தான். அதே வசந்தபாலன் சாரோட இப்ப கடைசியா பண்ண படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்க. நடிகரா இயக்குனர் வசந்தபாலன்கிட்ட பணியாற்றின அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வசந்தபாலன் கூட நிறையா பழகுனதுனால அவர் சொல்கிற அந்த வேவ் லென்த் எனக்கு கரெக்டாக புரிஞ்சுது. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை. முதல் முறையாக அப்படி ஒன்று அமைஞ்சுது. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. பார்த்திபன் சார் வந்து உங்க படங்கள்ல நடிச்சிருக்காரு. பட் ஆனா அவரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் சார் இது வரைக்கும் அவரு உங்ககிட்ட எதுவும் கதை எதுவும் சொல்லலையா, இல்ல நீங்க எதுவும் பெருசா இது பண்ணிக்கலையா அவரை ஏன்னா அவரும் வந்து வித்தியாசமான படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். சினிமாவில் என்னுடைய முதல் நண்பரே பார்த்திபன் தான். அவர் தாவணி கனவுகள் கோபிச்செட்டிப்பாளையம் ஷூட்டிங் வரும்போது அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார். அப்போ எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து எங்களோட நான் வந்து அவர் ஃபோட்டோலாம் எடுப்பேன். நான் சென்னை வந்தோன்னே தேடி போன முதல் ஆளும் அவர் தான். அந்தளவுக்கு எங்களுடைய நட்பு இருந்தது. அவருடைய காதல் கல்யாணம் எல்லாத்துலேயும் நான் கூட இருந்திருக்கேன். ஆனால் என்னமோ அவர் டைரெக்ஷனில் படம் பண்ணுற மாதிரி எனக்கு வாய்ப்பு அமையல. அது அவர் பேசும்போது அது வரும். அந்த நேரம் பார்த்து நான் ஒரு சின்ன டவுன்ஃபாலில் எங்கேயாவது போய் மாட்டியிருப்பேன். அது நாம் நல்லா இருக்கும்போது அது அமையாமல் அவர் எங்கேயோ பிஸியாக இருப்பார். அது மாதிரி நான் சிங்கிலேயே போயிடுச்சு. நான் கண்டிப்பாக வந்து அவர் டைரெக்ஷனில் படம் பண்ணுறது எப்போவுமே நல்ல விஷயம் தான். பாதிலே எழுந்திரிச்சிருக்கேன். முழுசாக எழுந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறேன். ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருந்த சமயத்தில் வந்து ஒரு பக்கம் இமயம், இன்னொரு பக்கம் சிகரம், இருவரோடு சேர்ந்து பயணிச்ச அனுபவங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி. அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து கேபி சார் தான். அவர் கூட இருந்ததை பத்தி இன்னொரு விஷயம் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச டைரக்டர் வந்து கேபி சார். எனக்கு பிடிச்ச மனிதர் கேபி சார். அதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் டைரக்டரை பார்த்துருக்கீங்க. நான் உள்ள அந்த மனுஷனை பார்த்துருக்கேன். அவருக்குள்ள அந்த அன்பை பார்த்துருக்கேன். ஆமாம், அந்த ஒரு தூய மனிதரை நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த வெள்ளை ஒயிட்டுன்றது அவர் உடையில அவரோட மனசு. அந்த மாதிரி நான் அளவுக்கு மீறி நான் என் தந்தையை நேசிக்கிற மாதிரி நான் இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன். என் ஆஃபீஸில் ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சு இன்னும் அவரை கும்பிட்றேன் நான். சித்ரா சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்பதான் யூடியூப்ல வந்து ஃபேம் அண்ட் ஃப்ரேம் அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஜென்யூனா நடுநிலையா சரியான கலைஞர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப வருஷமா படம் பார்த்துருக்கோம். சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்ல இருந்து சுபம் போடுற வரைக்கும் பாக்குறது என்னோட பழக்கம். ஸ்டில்ஸ் ரவிங்கிற பேரை வந்து நான் ரொம்ப வருஷமா டைட்டில் கார்டுல மட்டுமே பார்த்துட்டு இருந்தது. யாருன்னே தெரியல. அவரை கூப்பிட்டு நீங்க அங்கீகாரம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். அது வந்து ஒரு போட்டோகிராஃபரா வாழ்க்கையை தொடங்கின சிவா சார் இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. தேங்க்யூ. உங்களுடைய இனிய நண்பரான கார்த்திக்கை எப்போ பார்த்தீங்க? பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு சார். ஃபோனில் தான் பேசணும். இப்போ கூட ஒரு 3 மாதம் முன்னாடி அவருடைய சிங்காரவேல் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சிவா சார் பொண்ணு கல்யாணம். ஐயோ, பொண்ணு கல்யாணம் அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிடுச்சா? உலகமெல்ல ஜாலியாக எக்ஸைட்டாக பேசி நான் வந்துடுறேன். எங்கே வரணும்? வெட்டிங் வரணுமா, ரிசப்ஷன் வரணுமா? தஞ்சாவூர்லாம் வரமாட்டான்னு தெரியும். ரிசப்ஷன் வரேன். நான் கண்டிப்பாக வந்துடுவேன். மறுநாள் வந்துடுவேன். நான் தான் வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவேன். எல்லா டயலாக்லாம் நல்லா. அதுக்கப்புறம் காணணும் வரல. அப்புறம் கேட்டேன். ஏதோ காலில் கொஞ்சம் ஒரு லெகமெண்ட் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் நடக்க முடியல, அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி, என் டாக்டருக்கு லேடி ஆண்டல் ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுத்தது அவர் தான். ப்ரீகேஜிக்கு அப்புறம் வந்து லேடி ஆண்டல் ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. மீதி எந்த ஸ்கூலுமே ஒரு ஐஃபை ஸ்கூல் இல்லை. அதில் சேர்க்கலான்ற போது பயங்கர டிமாண்ட், ப்ரெஷர் தெரியல. இப்போ இவன் தான் போய் சொன்னேன். நோ ப்ராப்ளம், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு யாரையோ சொன்னார். உடனே போனேன். சார் சொல்லிட்டாரு. அப்படி தான் அட்மிஷன் கிடச்சிது. அப்போ நான் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன் அவருக்கு. பாப்பாவோட படிக்கும்போது ஏதோ ஒரு பேசும்போது சொல்லிவிடுவேன். என்ன பண்ணுறான்னு கேட்டால் சொல்லுவேன். அப்புறம் நடுவில் ஒரு 10 வருஷம் நமக்கு பெரிய இடைவெளி. அவர் சுத்தமாக டச்சில் இல்லை. ஒரு ட்ரேட் சென்டரில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். ஓடி வந்து கட்டி பிடிச்சி நான் தூக்கி ரவுண்டெல்லாம் அடித்து ஒரே கலடெல்லாம் பண்ணார் பயங்கரமாக. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராகவும் இருக்கீங்க. சினிமா இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள், பிரதான பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிக முக்கியமாக என்னென்னா, நம்ம வந்து ஒரு திட்டமிடுதலோட ஒரு படம் எடுப்போம். இது இவ்வளோவுக்கு விற்கணும் ஒரு கணக்கு போட்டு ஒரு படம் எடுத்துருந்தோம். அதெல்லாம் அவ்வளோக்கு விற்றுட்டு இருந்தது. அதை தாண்டி இந்த ஓடிடின்னு ஒன்று வந்த உடனே அது 10 கோடிக்கு போகும், 50 கோடிக்கு போகும், 100 கோடிக்கு போகும்னு அந்த கணக்கே இதுக்கு முன்னாடி விற்ற படம் இவ்வளோக்கு போச்சு, நம்மளுக்கு இவ்வளோ விற்குன்னு சொல்லி எல்லாரும் பட்ஜெட்டை ஏற்ற, சம்பளத்தை ஏற்ற, அதை தாண்டி இந்த ஓடிடின்னு ஒன்று வந்த உடனே அது 10 கோடிக்கு போகும், 50 கோடிக்கு போகும், 100 கோடிக்கு போகும்னு அந்த கணக்கே இதுக்கு முன்னாடி விற்ற படம் இவ்வளோக்கு போச்சு, நம்மளுக்கு இவ்வளோ விற்குன்னு சொல்லி எல்லாரும் துணை நடிகர்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய நடிகர் உச்ச நட்சத்திரம் வரைக்கும் எல்லாருமே சம்பளத்தை ஏற்றி ஒரு சினிமாவுடைய கிராஃபை டோட்டலாக மாற்றி விட்டாங்க. இப்போது இந்த அரசன் நம்பி புருஷனை விட்ட மாதிரி மாற்றி விட்டுட்டு ஓடிடிக்காரன் அரசன் ஓடிவிட்டான். இப்போ அரசன் நம்பி போய் புருஷனை விட்டு இப்போ புருஷனை தேடிக்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிளாட்ஃபார்மை பாப்புலர் ஆக வேண்டிய அவசியம்லாம் இனிமேல் இல்லாத அளவுக்கு அவங்கள இந்த சினிமாவை வச்சு எவ்வளோ பாப்புலாரிட்டி பண்ணணும், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் growth ஏற்றணும், எவ்வளோ வந்துருச்சு வியூவர் சேர்த்தனமோ அவங்க டார்கெட்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் சினிமா இல்லாமலே அவங்க ஓடிடி ஓடும், அவங்களே படம் தயாரிச்சுக்கலாம், அவங்களே வெப் சீரிஸ் பண்ணிக்கலாம், அவங்களே ஓட்டிக்கலாம், அல்லது சும்மா கிடைக்கிற வாங்கிய படத்தை எல்லாம் வாங்கி உள்ளே போட்டுக்கலான்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ சினிமாவே ஆல்மோஸ்ட் அவங்க கைவிட்டாங்க. இப்போ சினிமா திருந்தணுன்னா எப்படி திருந்தணும்? எல்லாருமே திருந்தணும். தயாரிப்பாளர் முதல்ல குறைய பட்ஜெட்டில் எடுக்கணும், அதுக்கு நடிகர்கள் ஒத்துழைக்கணும், டெக்னீஷியன் ஒத்துழைக்கணும், எல்லா அமைப்புகளும் ஒத்து வரணும். இல்லை நான்லாம் வந்து 5 ரூபா வாங்கி பழகிட்டு இனிமேல் குறைக்க மாட்டேன். இல்லை 1 ரூபா தான் நான் வாங்கிட்டு இருந்தேன், நீ இப்போ தான் 5 ரூபாய்க்கு போனேன். ஸோ 2000 ரூபாய்க்கு வா, திருப்பி எடுப்போன்ற நிலைமைக்கு எல்லோரும் வரணும், வந்து தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. இன்றைக்கி பல பேர் சும்மா இருக்காங்க. உண்மை. அதனால் தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ தான் வந்து எல்லோரும் ஒற்றுமையாகி தமிழ் குமரன் வருகைக்கு பிறகு சினிமா இன்னும் ஒரு புதிய ஒரு எழுச்சியை காண்றதுக்கு இன்றைக்கி தான் மீட்டிங்லாம் நடந்திருக்கு. ஒரு ரெவல்யூஷன் ஒன்று தமிழ் சினிமாவில் நடந்தே தீரணும். நடந்தால் மட்டும்தான் இது உயிரோடு மீட்க முடியும், நல்ல படங்கள் வர முடியும். இல்லாட்டி இது காலத்துக்கு ரொம்ப மோசமான நிலையை சந்திக்கும். பட் சினிமா வந்து ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு அஸ்திரம். அது ஜெயிச்சிட்டே இருக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். பட் திருப்பியும் நாங்கள் சொல்கிறது தான், எல்லாருமே சொல்கிறது தான், தேட்டர் சினிமா தான் ஜெயிக்கும். தேட்டருக்கு சினிமா எடுக்கணும், தேட்டருக்கு மக்கள் வரணும், தேட்டரில் பார்க்கணும். அதுக்கான முயற்சி எல்லோரும் பண்ணுவோம். அதுக்கு மக்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு. டூரிங் டாக்கீஸ் ஆல்வேஸ் இட்ஸ் மை சேனல், மை பீப்புள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த முறை வேறொரு கலைஞரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.